no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தனிப்பட்ட ஈகோனால் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஒரு டேமேஜ் உள்ளாயிருக்கு. யாருக்கு சரி ஈகோ இருக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு மோடிக்கு இப்போ வந்து பெரிய அளவில் மேஜர் லெவலில் பிரச்சனை கிடையாது. சின்ன சின்ன மனசு வருத்தங்கள் அதெல்லாம் எல்லாரும் மாதிரி இருக்கலாம். பிரச்சனையே இப்போ அமித்ஷாக்கும் மோகன் பகவத்துக்கும் தான் பிரச்சனை. பகவத்துக்கும் அமித்ஷாவுக்கும் என்னதான் சார் பிரச்சனை? அமித்ஷா வந்து தலைவர் போட விடாம தடுக்கிறான்னு பகவத் ஃபீல் பண்றாரு. இது பிஜேபி தலைவர். ஏன் சார் தலைவர் போடாம விடாம ஏன் வந்து அமித்ஷா தடுக்கணும்? அமித்ஷா தான் தலைவராக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அமித்ஷா தான் 6 வருஷமா தலைவராக இருக்காரு. நட்டா டம்மி, தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. நட்டா ஒரு டம்மி, அது ஒண்ணுமே தெரியாது. மன விரக்தியில சொல்றாரு மோகன் பகவத். ஒன்னே எடுத்துக்கலாம், எந்த கட்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணல, எந்த கட்சியை நாங்கள் ஆதரிக்கல, மன விரக்தி. உண்மையா பாத்தீங்கன்னா பாஜகவை கண்ட்ரோல் பண்றது ஆர்எஸ்எஸ். இது சின்ன குழந்தை கூட தெரியும். இது தெரியாதவங்க இந்திய அரசியல் இருக்க முடியாது, பத்திரிகையாளர் இருக்க முடியாது, எதுவும் இருக்க முடியாது. பின்னாடியில இயக்குவது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் சொல்லுதான் என் பவரை புரிஞ்சுக்கிட்டீங்களா, என் பவரை புரிஞ்சுக்கிட்டீங்களா, நாங்கள் ஜெயிக்க வைக்க முடியும், தோக்க வைக்க முடியும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு அமித்ஷா விட்ட ஒரு வார்த்தை மோகன் பகவத் மனசு ரொம்ப புண்ணாங்க. நீங்க காங்கிரஸை ஜெயிக்க வச்சிருக்கலாமே, எங்களையே ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னு கேட்டது மோகன் பகவத் வந்து ரொம்ப வருத்தப்பட்டதா கேள்விப்படுறோம். இப்ப மோகன் பகவத் என்ன சொல்றாரு, நாங்கள் எந்த கட்சி சார்ந்தவர்களும் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், காங்கிரஸ் ராமர் கோவில் கட்டி இருந்தாலும் அதை ஆதரிப்போம். காங்கிரஸை நாங்கள் ஆதரிச்சிருப்போம். காங்கிரஸை சுயம் சேவர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பார்கள். பிஜேபி என்ன சொல்லுதான், நாங்க ட்ரெயின் பண்ணி லீடர்ஸ் அனுப்புறோம். ஆர்எஸ்எஸ்க்கு கொஞ்சம் பயமா இருக்கு, என்னடா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள ஒழிச்சு காலி பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ், அதாவது மோடி அமித்ஷா பார்த்து ஆர்எஸ்எஸ் பயப்படுதா? ஆர்எஸ்எஸ் பயப்படுது. ஈகோ வார் பிட்வீன் அமித்ஷா மோகன் பகவத். இதுதான் இன்னைக்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. நாங்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள், எந்த கட்சியோடும் தொடர்பு இல்லாதவர்கள், எந்த கட்சியும் ஆதரிக்க மாட்டோம், எந்த கட்சியும் நாங்கள் வந்து காங்கிரஸையும் ஆதரிப்போம், முடிந்தால் காங்கிரஸ் ஓட்டு போடுவோம். இந்த மாதிரி எந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லியிருக்கான்னு எங்கிட்ட நீங்க எடுத்துக்கொடுங்க, நான் ஓட்டு. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, பெங்களூர்ல பேசியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் ஆதரிக்கவில்லை, தேர்தலில் பங்கெடுப்பது கிடையாது, சமூகத்தை ஒன்றிணைப்பது மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்ஸின் ஒரே நோக்கம், அரசியல் கட்சிகளுடைய வேலை என்பது மக்களை பிரிப்பது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஆதரவு கொடுப்பது கிடையாது, ஒன்லி கொள்கைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுப்போம்னு பேசியிருக்காரு. எனக்கு காங்கிரஸையும் ஆதரவு கொடுப்போம். எனக்கு புரியல சார். அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரி தான் வந்து பாஜக. நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவு கொடுத்ததில்லைன்னு ஒரு மோகன் பகவத் அவர்கள் சொல்றாரு. காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுப்பார்கள், சுயம் சேவகர்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவார்கள் சொல்லியிருக்காரு. ஸோ நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது மோகன் பகவத்துடைய பெங்களூரு பேச்சை? என்ன நடக்குது டெல்லியிலன்னா, டெல்லியிலையா இல்லை நாக்பூர்லையா சார்? நாக்பூர், டெல்லி 2 இடத்துலையும் தனிப்பட்ட ஈகோனால் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஒரு டேமேஜ் உள்ளாயிருக்கு. யாருக்கு சரி ஈகோ இருக்கு? மோடிக்கும் மோகன் பகவத்துக்கும் டேர்ம் சரியில்லாமல் இருந்தது, வாஸ்தவம் தான். கொஞ்சம் ஒரு ஈகோ பிரச்சனை இருந்தது. மோடி அது சரி பண்ணிட்டார். நாக்பூருக்கு போனார், சரி பண்ணார். அவர் வந்து மோடி வந்து யாரு கூடயும் சண்டை போட்டுக்க மாட்டார், எல்லாரோடையும் அப்படி தோளில் கை போட்டு சமாதானம் போயிட்டு இதுக்கே டிப்ளமேட். அதெல்லாம் நல்ல ஒரு அரசியல் எப்படி மூவ் பண்ணால் எப்படி என்ன விளைவு வரும்னு தெரிஞ்சவர். ஓகே. ஸோ அவருக்கு மோகன் பகவத்துக்கு ஒரு 3 ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து தான் வந்தது கட்கரினால். அதனால் அப்போ கூட எல்லாம் கேட்டாங்களா, ஆர்எஸ்எஸ் வந்து ஸ்பை பண்ணுறது பிஜேபி கவர்மெண்ட்டை. அது மோடி சொன்னாலும் பண்ணிட்டு போட்டோம், நாங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணலையே, ஸ்பை பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், என்ன நடந்ததுன்ற மாதிரி சில டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அதை வந்து சரி பண்ணிட்டார் மோடி. இப்போ மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிரச்சனை கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் இப்போ வந்து பெரிய அளவில் மேஜர் லெவலில் பிரச்சனை கிடையாது. சின்ன சின்ன
மனசு வருத்தங்கள் அது எல்லாம் எல்லாரும் மாதிரி இருக்கலாம். பிரச்சனையே இப்போ அமித்ஷாக்கும் மோகன் பகவத்துக்கு தான் பிரச்சனை. என்ன சார் சொல்றீங்க? புது கதையா இருக்கு. புது கதை தான் இது. ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சான், நட்டா போடும்போது சொல்லிச்சான், தப்பா எடுத்துக்காதீங்க, டம்மி தலைவர் எங்களுக்கு தேவையில்லை. சரி, ராஜ்நாத் சிங் மாதிரி, வெங்கையா நாயுடு மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான தலைவர்கள். அந்த இடம் அந்த மாதிரி இடம். அத்வானி, வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி, வெங்கையா நாயுடு, நிதின் கட்கரி, அந்த மாதிரி ராஜ்நாத் சிங் போன்ற உட்கார்ந்த இடம். அங்கே போய் நட்டாவை போடுறது. நட்டா ஒன்றும் டம்மியான தலைவர். 2019 நட்டா வந்து வாஸ் நாட் நோன். ஒரு இப்போவாது நட்டாங்க தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அறியப்பட்ட பேர். 2019 நட்டாங்கிற பேரே யாருக்குமே தெரியாது. மாமாஜி எல்லாருக்கும் தெரியும், அம்மா மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அது மாதிரி அறியப்பட்ட முகத்தை தான் போடணும்னு சொல்ல, நிர்வாக திறமை உள்ள ஒரு தலைவரை போடணும்னு சொல்லிச்சு ஆர்எஸ்எஸ். பிஜேபி அதை மீறி நட்டாவை போட்டுது. சரி, ஆர்எஸ்எஸ் ஒன்றும் சொல்ல, சரி நீங்கள் பார்த்துக்கங்க, உங்கள் கட்சி உள்ள விவகாரம். அந்த 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ஐ நாங்கள் வளர்ந்து விட்டோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நட்டா கொடுத்தாரு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களோ ஆர்எஸ்எஸ்? இல்லை, நட்டாக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை பதவியில் வர விடாமல் தடுக்கிறதே ஆர்எஸ்எஸ் தாங்கிறத அவர் பாஜக தலைவராக வர்றதுக்கு முன்னாடியே அவர் தெரிஞ்சுட்டார். ஓகே, ஈ கேம் டு நோ, இது தெரிஞ்சுட்டார் நம்மளை தடுக்கிறாங்கன்னு. அப்புறம் பிஜேபியில் மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் மாதிரி பண்ணி அவரை தலைவராகிட்டாங்க. டேர்ம் முடிஞ்சு போச்சு. டேர்ம் முடிஞ்சோடனே திருப்பி இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து மன விரக்தியில் சொல்கிறார் மோகன் பகவத். ஒன்றா எடுத்துக்கலாம், எந்த கட்சிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணல, எந்த கட்சியை நாங்கள் ஆதரிக்கலங்கிறது மன விரக்தி. உண்மையாக பார்த்தீங்கன்னா பாஜகவை கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்எஸ்எஸ். இது சின்ன குழந்தை கூட தெரியும். இது தெரியாதவங்க இந்திய அரசியலில் இருக்க முடியாது, பத்திரிகையாளரும் இருக்க முடியாது, எதுவும் இருக்க முடியாது. பின்னாடிகளே இயக்குவது ஆர்எஸ்எஸ் தான். சரி, அப்புறம் என்ன பண்ணாராம், நட்டா பதவி முடிஞ்சு போச்சு. இன்டர்னிம் பிரசிடெண்ட்டாக 2 வருஷம் தொடர்றார். இப்போவாது நல்ல தலைவராக போடுங்கப்பா அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கேட்குது. தலைவர் இல்லாமல் இருந்தால் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. மோடி இதில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணல. நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து அமித்ஷாட்ட விட்டுட்டேன், கட்சி பொறுப்பெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாருன்னு மோடி இதுலேருந்து விலகிட்டார். இப்போ டைரக்டாக பிக்சரில் வந்தது மோகன் பகவத் வர்சஸ் அமித்ஷா. ஓகே, இப்போ மோடி வந்து பிக்சர்லேயே கிடையாது. பிக்சர்ல கட்சி விஷயமா ரொம்ப ஈடுபடுறது இல்லை. ஓகே, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறார், அதெல்லாம் இல்லாமல் இல்லை. டே டு டே அஃபேர் ஆஃப் த பார்ட்டி, பிரசிடென்ட் போடுறது, அது போடுறது எல்லாம் அமித்ஷா விட்டு அவர் வந்து அவர் பொறுப்பு மட்டும் பார்த்துக்கிறார். ஃபாரின் அஃபேர்ஸ் பார்த்துக்கிறார், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, டிப்ளமேட்ஸு, ஃபாரின் ரிலேஷன்ஸு, கொஞ்சம் கட்சி அரசியலில் பெருசாக கவனம் செலுத்துறது இல்லை. இதுக்கு நல்லா சொன்னாரா, பிஜேபி நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள் தலைவர் நாங்கள் பார்த்துக்கிறோம். மோகன் பகவத் கேட்டாரா, நீங்கள் தான் வெளியிலேருந்து இன்னும் தலைவராக இருப்பீங்களா? தட் இஸ் நட்டாவை ஆட்டி வைக்கிறதே அமித்ஷா தானா? உங்களுக்கு வேணுங்கிற கைப்பாவே அவரை போட்டிருக்கீங்களா? அப்போ நீங்களே பிரசிடெண்ட்டாக வந்துடுங்க, பதவியிலேருந்து விலகிடுங்க, ஹோம் மினிஸ்டர் விலகிடுங்க. ஏன்னா பிரசிடெண்ட்டாக 2 டேர்ம் இருக்கலாம், நீங்கள் வந்துடுங்க, பிரசிடெண்ட்டாக வந்துடுங்க, ஹோம் மினிஸ்டராக இருந்து பிரசிடெண்ட்டாக இருக்காதீங்க அப்படின்னு மோகன் பகவத் சொல்லியிருக்காரு. இதை டெல்லியிலேருந்து கிடைச்ச தகவல். நீங்கள் பக்கத்தில் உட்காந்து கேட்டிங்களான்னு கேட்டால் அது நான் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஏன்னா கேட்பீங்க, பக்கத்தில் உட்காந்து கேட்டிங்களா அப்படின்னு யார் எழுதுவாங்க. ஸோ டெல்லி என்ன சொல்லுதான், இல்லை பிஜேபி மேட்ரு விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் உங்களோட உதவியெல்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்னு பொலைட்டாக ஒரு ஸ்டேஜில் வந்து வெறுத்து போயிட்டார் மோகன் பகவத். 24 எலெக்ஷனில் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு வேலை செய்யல, பெரிய லெவலில் வேலை செய்யல. அது பிஜேபிக்கு பலத்த சேதாரத்தை உண்டாயிடுது. உத்தரப்பிரதேசத்தில் அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சது. உத்தரப்பிரதேசம் தெரிஞ்சது, கண் கூட தெரிஞ்சது. அயோத்தியிலே தோத்து போனாங்க. கரெக்ட். இது வந்து ஆர்எஸ்எஸோட ஒப்புதல் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சிருக்காதா? மோகன் பகவத் கண்ணாசிச்சு போகாதீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு லாயலானவர்களை தவிர பிஜேபிக்கு லாயலானவர்கள் இல்லை. ஓகே, ரெண்டுக்கு வித்தியாசம் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும், பட் உண்மை தான். மோகன் பகவத்துக்கோ அது உயிரை கொடுக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள், அவங்க பிஜேபி பற்றி கவலையே இல்லை. அவங்க ஐடியாலஜி பிரகாரம் வேறு ஐடியாலஜி. ஸோ அப்புறம் திருப்பி மோடி, அமித்ஷாலாம் போய் அங்கே சமாதானம் பண்ணி 25 எலெக்ஷனில் திருப்பி ஆர்எஸ் உள்ளே வந்து மகாராஷ்டிராவில் ஜெயிச்சாங்க. மகாராஷ்டிராவில் ஜெயிச்சது காரணமே ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் சொல்லுதான், என் பவரை புரிஞ்சுக்கினீங்களா, நாங்கள் ஜெயிக்க வைக்க முடியும், தோக்க வைக்க முடியும், புரிஞ்சுக்கினீங்களா?
அதுக்கு அமித்ஷா விட்ட ஒரு வார்த்தை மோகன் பகவத் மனசு ரொம்ப புண்ணாக்கிட்டான். ஓகே. நீங்கள் காங்கிரஸே ஜெயிக்க வச்சிருக்கலாமே, எங்களையே ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னு கேட்டது ரொம்ப மோகன் பகவத் வந்து ரொம்ப வருத்தப்பட்டதாக கேள்விப்படுறோம். அங்கேருந்து ஒரு நாக்பூர் தமிழர் தலைவர் ஒருத்தர் சொன்னார், இப்படி பேசிட்டாரு அப்படின்னு. ஆனால் அப்புறம் இதுக்கு இடையில என்னாச்சு, மோகன் பகவத்தும் ஒரு இஸ் a ஸ்ட்ராங் லீடர், வீக் லீடர் இருந்தால் இவ்வளோ நேரம் மோடியை அமித்ஷாவை கேள்வி கேட்குற அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்க முடியுமோ? இல்லை சார், பிஎம் ஆகி வந்து நாக்பூருக்கே போகாத பிரைம் மினிஸ்டர் சமீபத்தில் தான் நாக்பூருக்கு போனார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் உடைய பவர், மோகன் பகவத்துடைய பவர் வந்து எல்லாருக்கும் இதன் மூலமாக தெரிஞ்சிருக்கும். பிரைம் மினிஸ்டரோட பவர்ஃபுல் ஆர்எஸ்எஸ் தான், மோகன் பகவத் பவர்ஃபுல். ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ மோகன் பகவத் சொன்னாரா, ஓகே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள், என் இஷ்டத்துக்கு நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்கள் கட்சி நடத்துங்க, தேவைப்பட்டால் எங்ககிட்ட வாங்க, தேவைப்படல நீங்களே பண்ணிங்க. அதற்கு பிறகு வந்து தான் அப்படி தானே சார் 2 டென்யூர் இருந்தாங்க, 2014-19 அப்படி தானே இருந்தாங்க. பிஜேபிக்குள்ளே எந்த ஒரு இன்டர்னல் இஷ்யூலையும் ஆர்எஸ்எஸ் பெருசாக தலையிடலையே. ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஒன்று, ஒரு அமைச்சருக்கும் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஸ்பெஷல் பிஏன்னு ஒருத்தர் போட்டாங்க. ஓகே. எல்லா செக்ரட்டரி, எல்லாம் ஐஏஎஸ் செக்ரட்டரி இருப்பாங்க, நான் ஐஏஎஸ் செக்ரட்டரி இருப்பாங்க, ஜாயின்ட் செக்ரட்டரி. ஸ்பெஷல் பிஏன்னு ஒரு மத்திய அமைச்சருக்கும் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு போடப்பட்டது. அவரோட முழு வேலையை அந்த மந்திரியை கண்காணிக்கிறது தான். வேறு வேறு பேரில் இருப்பாங்க, வேறு வேறு மோடில் ரூபத்தில் எப்படி வேணா இருப்பாங்க. ஆனால் இது பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டரை தவிர, ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் போட முடியாது. மற்ற அமைச்சர்கள்லாம் ஒரு 4 அமைச்சர் 5 அமைச்சர்கள் விட்டுட்டு மீதி அமைச்சர்கள் அலுவலகங்கள்லாம் ஒரு ஸ்பெஷல் பிஏ போட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறது. அதை ஒரு 5-10 வருஷத்தை ஒழிச்சாங்க. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எடுத்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் போட்ட ஆளெலாம் தூக்கியாச்சு. ஸோ ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி கை நழுவி போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கவலை. ஓகே. அந்த கவலையில் தான் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த 75 வயது பிரச்சனையை மோகன் பகவத் கலப்பினார். ஆமாம், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? மோடி நானே ரிட்டையர் ஆக போகிறேன், நீங்கள் யார் ரிட்டையர் ஆகிறாங்க, அது இந்த ஒரு கான்ட்ரவர்சி ஓடிச்சு. அதுக்கு மோடி பதிலே சொல்ல. மோடி இப்போல்லாம் வாயே திறந்து எந்த ரிப்ளையும் கொடுக்குறதில்ல, செயலில் தான். 75 ஏஜ் இதிலிருந்து மோகன் பகவத்தை பல்ட்டி அடிச்சார். ஆனால் அந்த 75 சொல்லிட்டார். ஆமாம். இப்போ பிஜேபி என்ன சொல்லுதான், உங்களுக்கு ஒரு ரூல் எங்களுக்கு ஒரு ரூல் வேண்டாம், சரி 75 ஆயிடுச்சு, நீங்கள் விளையிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பிஜேபி நாங்கள் முடிவு பண்ணுறோம். மோகன் பகவத் சொல்கிறாங்களா? மோகன் பகவத் விளையிடுங்கன்றாங்க. மோகன் பகவத் ஆச்சா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ரிட்டையர் ஆகிடுறேன். சுதர்ஷன்ஜி கடைசி வரைக்கும் இருந்தார். ஆனால் அவருக்கு அல்சைமர் வந்து மெமரி ப்ராப்ளம் வந்து அவர் செக்ரட்டரி பேரே மறந்து போயிடுச்சு. ஓகே. அவர் செக்ரட்டரி பேரே மறந்து போய் ஆர்எஸ்எஸ் தலைவரை பொறுத்த வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் இருப்பார். அப்புறம் சுரேஷ் கூப்பிட்டு சொன்னாராம், எனக்கு மெமரி லாஸ் ஆகிட்டு வருது, அல்சைமரில் கஷ்டப்படுறேன், வேறு யாராவது தலைவர் போடுங்கன்னு ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டு மீட்டிங்கில் சொன்னார். அப்போ சொன்னால் நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருங்க, தலைவராக நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னாராம். அது தப்பு. தலைவர்னா முடிவு எடுக்கக்கூடியவர், டம்மியாக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஓய்வு பெற்று அவர் இறந்தும் போயிட்டார். அப்போ மோகன் பகவத் வந்தார். ஸோ இதெல்லாம் சுற்றி காமிச்சு மோகன் பகவத் சொன்னாராம், ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து தனி, தட்ஸ் இண்டிபெண்ட் பாடி, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது, அது அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் தனி. ஸோ நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ல இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க. கேட்டால் நீங்கள் மட்டும் பிஜேபியில் தலையிடலாமான்னு கேட்குறீங்க. ஓகே. நாங்கள் வளர்த்து விட்டோம் தான் பிஜேபி. 25 ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்த போது சவர்கர் கேலி பண்ணாராம், எங்கே வர நீங்கள்லாம் அரசியலில் போட்டி போடுறதுக்கு உங்களுக்கு பயம், தேர்தலெலாம் உங்களுக்கு பயம், தோற்று போடுவீங்க. சவர்கர் கொஞ்சம் ஜாலியாக பேசுவார், கிண்டல் பண்ணாராம், உங்களாம் பயப்பட. அதுக்கு தலைவர்கிட்ட இடைவரை சொன்னாராம், அரசியல் கட்சி எவ்வளோ வேணா வந்துட்டு போட்டோம்ப்பா, காங்கிரஸ் இது கம்யூனிஸ்ட்லாம் வந்துட்டு போட்டோம், அரசியல் கட்சிகளை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், இந்தியாவின் அரசியல் கட்சி உருவாக்குறது தான் எங்கள் வேலை, நாங்களே தேர்தலில் போட்டி போட்டால் அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டாங்களாம். அதுக்கு சாவர்கருக்கு அப்போது புரிஞ்சுது. இப்போ மோகன் பகவத் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எந்த கட்சி சார்ந்தவர்களும் இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, காங்கிரஸ் ராமர் கோவில் கட்டியிருந்தாலும் அதை ஆதரிப்போம், காங்கிரஸை நாங்கள் ஆதரிச்சிருப்போம். காங்கிரஸை சுயம் சேவர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பார்கள். இது என்ன பிஜேபி ஸ்ட்ராட்டஜின்னா, பிஜேபி என்ன சொல்லுதான், நாங்கள் ட்ரெயின் பண்ணி லீடர்ஸ் அனுப்புகிறோம். ஓகே.
யூத் யங்ஸ்டர் 18லேருந்து 20-25 வயசு வரைக்கும் அவருக்கு எல்லா மேலாண்மை, அரசியல், இந்திய சுதந்திரம் எல்லாம் கற்றுக் கொடுத்து அனுப்புகிறோம். அவங்க காங்கிரஸுக்கும் போனோம், பிஜேபிக்கும் போனோம், கம்யூனிஸ்டுக்கும் போனோம், டிஎம்கேக்கு போனோம், ஏடிஎம்கேக்கு போனோம். ஸ்லீப்பர்ஸ் ஆர்எஸ்எஸ் ஸ்லீப்பர் செல் இல்லை, ஓகே, தேசிய தட் இஸ் அறிவு சார்ந்த அரசியல்வாதிகள். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்னால் எம்பிஏ படித்தா தான் முடியும். இது நாங்கள் ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி கொடுக்குறோம். நீங்கள் முடிவு பண்ணுங்க எந்த கட்சியில் போகணுன்னு. நாங்கள் பிஜேபியில் போகணுன்னு சொல்ல மாட்டேன், காங்கிரஸில் போய் ஜாயின் பண்ணிக்க. இப்போ ரேவந்த் ரெட்டி ஆர்எஸ்எஸ் தெலுங்கானா முதலமைச்சர் ஆர்எஸ்எஸ்ல வந்து வரோம். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கோட் பண்ணலாம். ஓகே, ஓகே. இது பிஜேபிக்கு பிடிக்கல. பிஜேபிலாம் எங்களுக்கு எதிராக நீங்கள் வளர்த்து விட்றீங்களா? ஆர்எஸ்எஸ் ட்ரெயின் பண்ணி ஒருத்தர் காங்கிரஸில் போய் தலைவராவார், கம்யூனிஸ்ட் தலைவராவார், மம்தாவோட தலைவராக போவார். அப்போ என்ன நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாராம். இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனைகள் தான் வந்து ஓடிட்டுருக்கு. சார், பகவத்துக்கும் அமித்ஷாவுக்கும் என்னதான் சார் பிரச்சனை? அமித்ஷா வந்து தலைவர் போட விடாமல் தடுக்கிறான்னு பகவத் ஃபீல் பண்ணுறாரு. இது பிஜேபி தலைவர். ஏன் சார் தலைவர் போடாம விடாம ஏன் வந்து அமித்ஷா தடுக்கணும்? அமித்ஷா தான் தலைவராக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அமித்ஷா தான் 6 வருஷமாக தலைவராக இருக்கார். நட்டா டம்மி, தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. நட்டா ஒரு டம்மி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்பாவி வெள்ளந்தி மனுஷன் நான் பார்த்துருக்கேன். ஒன்று அவர் அரசியல் இருந்தால் ஒன்று ஏதோ நல்ல மனிதர். அந்த மாதிரி ஒரு ஆளை போடணுன்னு திருப்பி எதிர்பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. போன வருஷம் மோகன் பகவத் கூப்பிட்டு கட்கரியை டெப்டி பிரைம் மினிஸ்டராக போடுங்கன்னா, அதுக்கு மோடி சொன்னால் என்ன தேவை இப்போது, எதுக்கு திடீர்னு நீங்கள் வந்து கட்கரி டெப்டி பிரைம் மினிஸ்டர் போடணுன்றீங்க? இல்லை எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். நாங்களாம் இல்லையா, நாங்களாம் ஆர்எஸ்எஸ் தானே, நாங்களாம் காரியகர்த்தா தானே, நான் எங்களை மட்டும் தனியாக பிரித்து பார்க்குறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்களாம் கை மீறி பெரிய இடத்துக்கு போயிட்டீங்க, எங்களுக்கு ஒருத்தர் ஆதரவு வேணும், கட்கரியை போடுங்க. அதனால தான் கட்கரியும் மோடியும் பேசுறது நிறுத்தியே ஒரு 5-6 வருஷம் ஆச்சுன்னு டெல்லி கேள்விப்படுறேன். கேபினட் மீட்டிங்கில் கூட 2 பேரும் பேசிக்கிறது இல்லை, ஏதோ ஹலோ ஓகே அந்த மாதிரி. ஸோ இது என்ன எடுத்து மோடி அமித்ஷாக்குள்ள இருக்கிற நெருக்கம் பாஜக ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்தாலும் ஆர்எஸ்எஸ்க்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இதனால இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை ஒழிச்சு காலி பண்ணுவாங்களோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ், அதாவது மோடி அமித்ஷா பார்த்து ஆர்எஸ்எஸ்ஸே பயப்படுதா? ஆர்எஸ்எஸ் பயப்படுது. ஆர்எஸ் தான் நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். அடுத்த தலைவர் தத்தாத்திரே ஹவுசபோலே தான், கர்நாடகாக்காரர் வர போகிறார், அவராக தலைவர் வர போகிறார். எப்போ முடியலையோ நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போகிறேன். அங்கே தான் பிரச்சனை வருது. என்ன சார் பிரச்சனை? தத்தாத்திரே அதே போல தீவிரமான ஒரு ஆர்எஸ்எஸ்கார் பாஜகவை பண்ணுற தப்புங்களை அப்படியே சுட்டி காட்டக்கூடியவர். மோகன் பகவத்தை விட 4 மடங்கு அவர் பிஜேபிக்கு வந்து அகேன்ஸ்டாக இருப்பார்னு ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, பிஜேபியை கட்டில் வச்சுக்கிறதுக்கு மோகன் பகவத் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுருக்காரு. அப்படி புடியில் வச்சுக்கிறதுல தத்தாத்திரே ஆசை போலவே மீட் பண்ண முடியாது. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க பிஜேபியில், அவங்களெல்லாம் விட்டுட்டு மன்மோகன் வைத்தியா, கிருஷ்ணகோபால் இந்த மாதிரி தலைவர்களை வந்து பிரசிடெண்ட்டாக போட்டு ஆர்எஸ்எஸ் தலைவராக போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலான்னு. இது மோகன் பகவத்துக்கு பயங்கர கடுப்பு ஏற்படுது. எங்கள் ஆர்எஸ்எஸ்லேயே வந்து நீங்கள் கேம் ஆடுறீங்களா? தத்தாத்திரேயா வரக்கூடாது, இவர் வரணும், அவர் வரணும், இவர் வரணும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களை கவர்மெண்ட் பண்ண விட்டதே நாங்கள் தான். உங்களை ஆட்சியில் ஆர்எஸ்எஸோடு ஒரு மோதி பார்க்கணுங்கிற முடிவுக்கு வந்து அமித்ஷா வந்துட்டாரா? அமித்ஷா வந்ததுனால தான் நட்டா விட்டு பேச வச்சார். அவரால் பேச முடியாததை அவர் பேசியிருந்தாருன்னா பெரிய ஆல் இண்டியா லெவலில் போயிருக்காங்க. ஆமாம், அமித்ஷா பேசியிருந்தா என்ன பெரிய பிஜேபி இல்லாமல் நாங்கள் ஜெயிக்க முடியாதான்னு அமித்ஷா பேசியிருந்தாருன்னா, ஆர்எஸ்எஸ் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் ஜெயிக்க முடியாதான்னு அமித்ஷா பேசியிருந்தாருன்னா அன்னையோட கதை கந்தலாக போயிருக்கும். அதனால் என்ன பண்ணார், இவரை விட்டு பேச வச்சார், நட்டா விட்டு பேச வச்சார். ஸோ இந்த குழப்பங்களுக்கு காரணமே என்னன்னா, யார் பெரியவர், யார் சொல்லி யார் கேட்கணும் அப்படிங்கிற கணக்கு தான் போகுது. இப்போ தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் சொல்லிடுச்சான், திராவிட கட்சிகளோட கூட்டணி வேண்டாம், தனியாக நின்று போட்டு போடுங்க, தனியாக இன்னும் 10 வருஷம் நல்லா பரவாயில்ல, திராவிடம் வேண்டாம் சொன்னாங்களா. ஜிஜி நோ டிஎம்கே இஸ் ஆன்டை இந்து ஆன்டை காட்னாராம். அதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் சிலர் கேட்டாராம், எனக்கு சரித்திரம் தெரியாதுன்னு நினைக்காத, கற்பர் கூட்டம் யார் பீரியடில் நடந்தது, ஆண்டாள் கான்ட்ரவர்சி யார் பீரியடில் நடந்தது, சங்கராச்சாரிய யார் பீரியடில் கைதானாங்க, டோன்ட் டாக் ஆல் திஸ் நான்சென்ஸ் போட்டு வாங்கிட்டாராம். அடி அவர் என்ன சொல்கிறார், அவரை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றுங்கிறார். ஓகே,
இதெல்லாம் கான்ட்ரவர்சியல் ஏடிஎம்கே பீரியட். சரி, நீங்கள் நாக்பூரில் உட்காந்தா கூட அவங்களுக்கு இன்புட் வருது. கருப்பூர் கூட்டம் வந்தபோது எடப்பாடி ஒன்றுமே பண்ணலையே, கைது பண்ணாங்க சார். கைது பண்ணாங்க, பட் ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கலையே. அந்த மாதிரி ஒரு கட்சியோட ஏன் கூட்டணி போறீங்க அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் வாதம். ஸோ இந்த திராவிட கொள்கையை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுக ஒன்றுங்கிற மைண்ட் செட்ல ஆர்எஸ்எஸ் இருக்காங்க. விஜயோட போனால் போய் அதை பற்றி ஐ டோன்ட் பாதர், அது உங்கள் தலைவலி. பட் டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம். ஏன்னா திராவிட கழகங்கள் தான் முதல் தாய் கட்சி, அதுலேருந்து வந்து கிளை கழகங்கள் தான். இது 2 பேருமே வேண்டாமே. இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க அது கேட்டாங்களாம். டிஎம்கே வந்துடும்னாங்களாம். வரட்டும், இப்படியே சொல்லலாம், மோகன் வரட்டும், என்னப்போ வாட்ஸ்றாங்க. சரி, இவங்களாம் ஆடி போயிட்டாங்க. பிஜேபி தலைவர்லாம் மோகன் பகவத் பேச்சு கேட்டு ஆடி போயிட்டாங்க. இப்போ என்ன ஒரு ஓடிட்டுருக்குன்னா ஈகோ வார் பிட்வீன் அமித்ஷா மோகன் பகவத். ஓகே, இதுதான் இன்னைக்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஓகே, நாங்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள், எந்த கட்சியோடும் தொடர்பு இல்லாதவர்கள், எந்த கட்சியும் ஆதரிக்க மாட்டோம், எந்த கட்சியும் நாங்கள் வந்து காங்கிரஸையும் ஆதரிப்போம், முடிந்தால் காங்கிரஸ் ஓட்டு போடுவோம். இந்த மாதிரி எந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லியிருக்கான்னு எங்கிட்ட நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன். எந்த தலைவர் சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க. யாருமே அப்படி சொன்னது. எந்த தலைவர், எந்த ஆர்எஸ்? இது என்ன வெளிப்பாடுன்னா அவருடைய மனசு உளைச்சலின் வெளிப்பாடு. பிஜேபி போய் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம், நம்மளை போய் இந்த மாதிரி பண்ணுது பிஜேபி, எவ்வளோலாம் பண்ணியிருக்கோம் பிஜேபிக்கு நமக்கும் அப்படிங்கிற மன உளைச்சலின் வெளிப்பாடு தான் மோகன் பகவத்தோட ஸ்டேட்மெண்ட். டெல்லியில என்னுடைய நண்பர்கள்லாம் காலையில் பேசினாங்க. அதாவது அமித்ஷாவுக்கும் மோகன் பகவத்துக்கும் ஒரு ஈகோ யுத்தம் வெடிச்சிருச்சுன்னா அவன் எடுத்துக்கலாமா? அமித்ஷா வந்து தன்னிக்கிற தலைவர் ஆயிட்டார். இப்போ அவர் மோடி லெவலுக்கு வந்துட்டாரோ, மோடி பீட் பண்ணிட்டாரோ, இல்லை மோடியோட பெரிய ஆள் ஆயிட்டாரோ, அமித்ஷாங்கிறது ஒரு இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருள், ஒரு ஃபோர்ஸ், ஒரு பவர், ஒரு அதிகாரம், ஒரு கம்பீரம், அதெல்லாம் உடைய ஒரு மனிதர். என்ன வேணா பண்ணக்கூடியவர், நினைச்சா என்ன வேணா பண்ணுவார். அந்த லெவலுக்கு அமித்ஷா வந்தாவிட்டு அவரால் ஆர்எஸ்எஸ் கீழே இறங்கி போக முடியாது. சரி, அதெல்லாம் மோடியெலாம் ஒரு காரியக்கர்த்தா, ஆர்எஸ்எஸ் மீது உயிரே வச்சிருக்கவர். அமித்ஷா அந்த மாதிரி பெருசாக ஆர்எஸ்எஸ்லேருந்து பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, அது இருக்கலாம் மேபி. அமித்ஷா ஆர்எஸ்எஸ் மேன் இல்லையா? இல்லை, அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட்டான்னு எனக்கு தெரியல. மோடியெலாம் வந்து கிராஸ் ரூட்லேருந்து வந்தவர். ஓகே, இவர் ஒரு வியாபாரியாக இருந்து வந்தவர் தான் நான் கேள்விப்பட்டேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் இஸ் பேக்ரவுண்ட். ஸோ மோடிக்கு இருக்கிற அந்த ஒரு லாயல்ட்டியும் ஒரு பணியும் ஒரு அன்பும் ஆர்எஸ்எஸ் மேலே அமித்ஷாட்டேன்னு எதிர்பார்க்கறது தப்பு அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ஸே ஃபீல் பண்ணுது. ஓகே சார், குறிப்பாக இந்த 75 ஏஜ் நியூஸ் அதை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் என்ன முடிவில் இருக்காங்க? அது பிஜேபிக்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்லை ஆர்எஸ்எஸ்க்கும் சேர்த்து பொருந்துமா? இது பிஜேபிலையும் அந்த ரூல் கிடையாது, ஆர்எஸ்எஸ்லையும் இந்த ரூல் கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த 75ங்கிற? இது வந்து 75ங்கிறது மோடி எடுத்த ஒரு முடிவு, இண்டிவிஜுவலாக எடுத்த முடிவு. ஓகே, அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங், அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து பதவிக்கு அத்வானி துணை பிரதமராக இருந்தவர், அடுத்த பிரதமராக வரத்துக்கான தகுதி உள்ள இருந்தவர். அவர் தான் வருவார் எதிர்பார்த்தாங்க பிஜேபியில். கண்டிப்பாக அவர் தான். ஏன்னா வாஜ்பாய்க்கு உடல்நலம் குன்றி விட்டது, அத்வானி ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அந்த ஏஜை காமிச்சு எல்லாரையும் கொஞ்சம் அப்படி இது பண்ணியாச்சு. நஜ்மா அப்துல்லா 75 வயசில் வீட்டு காமிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வீட்டு காமிச்சாச்சு. அப்போ என்ன பேசப்பட்டது? 75 இது லிமிட் போல இருக்குப்பா அப்படின்னு பேசப்பட்டது. அதையும் ஒரு பிஜேபி கிளாரிஃபை பண்ணார். எந்த சட்டத்திட்டத்திலையும் அது கிடையாது. ஓகே, அது ஓரலாக பண்ணப்பட்டது. எப்போனா மீறலாம் அப்படின்னு. இப்போ பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து இதை போய் பிஜேபியில் யாருமே கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்களான்னு கேட்குறது தைரியம் கிடையாது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் அவருக்கு நம்பிக்கையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, தமிழர், டெல்லியில் இருக்கிறவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மோடியின் மனசாட்சியாக கருதப்படுகிறவர். அவர்கிட்ட சொன்னார்னா, another 4 years I am stepping down. இந்த டேர்ம் முடிஞ்சு ஜெயிக்க வச்சுட்டு நான் வந்துடுவேன். ஓகே, என்னோட பீரியட் முடிஞ்சு போச்சு. இன்னும் சில அன்ஃபினிஷ்ட் ஒர்க்கெல்லாம் சில முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. அது என்ன சார்? நிறைய காரியங்கள் முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. என்ன காரியம் தெரியல. இந்தியாவை ஆப்கானிஸ்தானை இணைக்கிறதா, பாகிஸ்தான் இணைக்கிறதா, பங்களாதேஷ் இணைக்கிறதா, என்ன இணைக்க போகிறாங்கன்னு தெரியல. அகண்ட பாரதமா என்ன பிளான் புரியல. அதெல்லாம் சாத்தியமா சார்? புரியல. பலுச்சிஸ்தானை உடைக்கிறதா, பாகிஸ்தான் ஆல்ரெடி உடைச்சாச்சு. அவருக்கு இந்த காஷ்மீர் மேலே ஒரு சின்ன ஒரு கண்ணு இருக்குது. அந்த பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் எப்படியாவது எடுத்துக்கணும்னு பார்க்குறாரு. அதே போல் சைனா ஆக்கிபைடு காஷ்மீர், சைனா ஆக்கிபைடு இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட் எடுத்துக்கிறார். ஸோ காஷ்மீர்லேருந்து கொஞ்சம் எடுத்து அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அப்பயே சொன்னார். அவர் ஃபஸ்ட்டு பீரியட்லேயே
அப்போ மோடி கேட்கல, ஐ வில் பிரேக் அண்ட் கிவ் யூ ஒன், இந்த மாதிரி பீஸ் கேக் கொடுக்குற மாதிரி கட் பண்ணி கொடுக்குறான்னு அப்போ டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் அவ்வளோ கோபத்தில் இருந்தார். மோடி சொன்னாங்க வேணா அவனை வெயிட் பண்ணுங்க டைம். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அது பண்ண போகிறது இல்லை. இந்தியா மேல கோவமா இருக்காரு, இந்தியா மேல கோபமா இருக்காரு, பாகிஸ்தானோட பாசமா இருக்காரு. இது எந்த அளவுக்கு இது ஓடும் நமக்கு தெரியாது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு 19% டாக்ஸ், இந்தியாவுக்கு 50% டாக்ஸ். பாகிஸ்தான்ல தான் அமெரிக்காவோட ஏவுகணையே இருக்கு. அவங்களோட அட்டாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பாகிஸ்தான்ல தான் இருக்கு. ஏன்னா ஏஷியாவை குறி வச்சு ஒரு பேஸ் வச்சிருக்கான் பாகிஸ்தான்ல, சவுதி அரேபியா மாதிரி, கத்தார் மாதிரி. ஆகவே இது என்னன்னா மோடியோட சில மோடிகள் நிறைவேறாத ஆசைகள். இப்போ மதுரா, இப்போ காசி பண்ண மாதிரி மதுரா பண்ணோம். அதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் தடை போட்டாங்களே சார். மதுரா பண்ணோம். மசூதிகளுக்கு கீழே போய் சிவலிங்கத்தை தேடாதீங்கன்னு தடை போட்டாங்க. மோகன் பகவத் பேசிட்டாரு. மதுராவும் வாய்ப்பு இல்லை போல, காசியும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிஜேபி சொல்றதா எங்களை விட ஆர்எஸ்எஸ் செக்குலர் ஆயிடுச்சு. எங்களை விட ஆர்எஸ்எஸ் செக்குலர் ஆயிடுச்சு, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேணாமான்னு. இந்த ஒரு இன்டர்னல் பிரச்சனைகள் ஓடுறதுக்கு காரணமே இல்ல. மறுபடியும் மதுராலையும் காசிலையும் கை வச்சா அது ஒரு மிகப்பெரிய காசி முடிஞ்சு போச்சு. காசி முடிஞ்சு போச்சு, அயோத்தியா முடிஞ்சு போச்சு. அயோத்தியா முடிஞ்சு. அயோத்தியா சொல்லியிருக்காரு. இப்போ அயோத்தியாவில் கூட்டம் வருகிறது, லட்சக்கணக்கான டூரிஸ்ட் வராங்க, எக்கானமி டெவலப் ஆகுது அப்படிலாம் பேசியிருக்காரு. அது வந்து 90s சார். நீங்க சொல்றது வந்து 90ஸ்ல நடந்த பிரச்சனை, 80s 90ஸ்ல நடந்த பிரச்சனை. இப்போ வந்து மதுராலையும் நான் வந்து காசிலையும் வந்து பிஜேபி வந்து கை வச்சுச்சுன்னா இது மிகப்பெரிய பேக் ஃபயரால போய் முடியும், ஒரு கம்யூனல் கிளாஷால போய் முடியும். இதை வந்து பிஜேபிக்கு தெரியாதா? இது கம்யூனல் கிளாஷா முடியும்னு தெரிஞ்சதுனால தான் ஆர்எஸ்எஸ் ரொம்ப அமைதியா இருக்கு போல இருக்கு இதுல. இல்ல, பட் மோடிக்குன்னு சில அஜெண்டா வச்சிருக்காரு. அவர் பிரதமராக இருக்கும்பொழுது சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு ஒரு அஜெண்டா, ஒரு குறிக்கோளோட மேபி நோட் புக்கில் எழுதி வச்சிருக்கலாம், 10 points டு டூன்ற மாதிரி. அதில் நமக்கு என்னன்னு தெரியாது, யூகத்தில் தான் நமக்கு தெரியாது. ஏன்னா பொருளாதாரம் எல்லாம் பண்ணிட்டு மோடி முடிஞ்ச வரைக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார். எல்லாருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு, உணவு, அரிசி, ரேஷன், குக்கிங் கேஸு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, மக்களுக்கு ஏழைகளுக்கு என்னென்ன பண்ணமோ எல்லாம் பண்ணிட்டார். ஸோ இனிமேல் ஒன்றும் பண்ணுறதுக்கு புதுசாக ஒன்றும் கிடையாது. எக்கானமி டெவலப் பண்ணிட்டார், பிஸ்னஸும் இதாக இருக்குது. இது உங்களுக்கு இதுவும் ஜிஎஸ்டியும் குறைச்சிட்டார். ஜிஎஸ்டி ரொம்ப அவசரப்படுறாரு, அதையும் குறைச்சிட்டார். ஸோ அவர் டே டு டே பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டார். பட் பெரிய கொள்கைகள் இருக்கு பாருங்க, அஜெண்டா 1 2 3 அஜெண்டா, அந்த எந்த அஜெண்டா அவர் முடிக்கலை அப்படின்னு அவர் மனசாட்சிக்கு தெரியும். நம்ம வந்து யூகம் பண்ணலாம், பாகிஸ்தான் அணைஞ்சு பாரு, நம்ம ஒன்றா வேடிக்கைக்கு சொல்லாமே தவிர என்ன மைண்டில் வச்சுன்னு மோடி இன்னும் 4 வருடங்கள் இருப்பார். ஏன்னா அவர் கட்சியை வளர்த்து விட்டார். இனிமேல் பிஜேபி அசைக்கிறதுக்கு இனிமேல் எந்த கட்சியும் கிடையாது. காங்கிரஸ் 4 நாள் க்ஷீணமாயிட்டு வருது. இப்போ பீகாரில் காங்கிரஸ் தோற்று போச்சுன்னா காங்கிரஸ் கதை கந்தலா போயிடும். ஸோ ஒரு வகையில் பார்த்தால் பாஜகவோட கனவு காங்கிரஸ் முக்து இந்தியா அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அவங்க அதையும் ஒரு அஜெண்டா, காங்கிரஸ் ஒழிக்கணும், ஒழிச்சிட்டாங்க, காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி இன்னும் என்னென்ன கம்யூனிஸ்ட் ஒழிக்கணுமா, என்ன ஒழிக்கணும், அப்படி அரசியலில் என்ன நிலைப்பாடுகள், எக்கானமியில் என்ன நிலைப்பாடுகள், சமூகத்தில் என்னென்ன பண்ணோம், ரிசர்வேஷன்ஸ் அதிகமாக கொடுக்கணுமா, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணுமா, இன்னும் நிறைய சுதந்திர மக்களுக்கு கொடுக்கணுமா, இந்த மாதிரி பல்வேறு கட்டங்களில் ஆராயலாம் நம்ம கேள்விப்படும். சார், குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அமைப்பில் முஸ்லீம்களும் சேரலாம், கிறிஸ்தவர்களும் சேரலாம், ஷாகாக்கெல்லாம் வரலாம், அதுவும் இல்லாமல் நீங்கள் வரும்போது உங்களுடைய மத அடையாளங்கள் இல்லாமல் வரணும் அப்படிங்கிற டோனில் பேசியிருக்காரு. என்ன இந்த மன மாற்றம் இவருக்கு, மோகன் பகவத்துக்கு? நான் கேட்டேன், ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர்கிட்ட பேசியிருந்த முன்னாள் ஆர்எஸ்எஸ் நிர்வாகி தமிழர், டெல்லியில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ இருக்கிற காங்கிரஸோ டிஎம்கேவோட எதிர்கட்சிகள்லாம் ஆர்எஸ்எஸ் முஸ்லீமுக்கு எதிராக பார்க்குது. ஓகே, முஸ்லீம்கள் அப்படியே ஒன்று ஒரு எதிரிகளாக நினைக்கும் கூட்டம் ஆர்எஸ்எஸ்ன்னு பார்க்குது. அதை பிரேக் பண்ண தான் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ராஷ்ட்ரிய முஸ்லீம் மோர்ச்சான்னு ஒன்று ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து தனியாக ஆர்எஸ்எஸ் விங்கு ஒன்று ஆரம்பித்தாங்க, ராஷ்ட்ரிய முஸ்லீம் மோர்ச்சா. நம்ம ஃபாத்திமா அலி கூட அதில் இருந்தாங்க, தென் மாநில பொறுப்பாளராக. இப்போ ஏடிஎம்கேக்கு போயிட்டாங்க. ஸோ இஸ்லாமியர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியாக தான் ராஷ்ட்ரிய முஸ்லீம் மஞ்ச் ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு நிறையா பேர் உள்ள வர தொடங்கினாங்க. இப்போ மோகன் பகவத் சொல்கிறதுனா இட்ஸ் டைம். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு இந்திய அமைப்பு, இந்து அமைப்பு இல்லை. அதெல்லாம் இந்தியன்னு வந்துட்டீங்கன்னா இந்து தான். அந்த மத அடையாளங்களை விட்டு வரணும்னு சொன்னார் பாருங்க.
அதில் என்ன அர்த்தம்னா இந்தியன் அப்படின்ற முறையில் ஓகே அவர் இந்தியன் ஆர்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணுறேன். முஸ்லீமா, கிறிஸ்டியோ, இந்துவா, சீக்கா, ஜெயினாங்கிறது வேற விஷயம். ஒரு இந்தியன்ற முறை அமைப்பில் ஜாயின் பண்ணும். அதே நேரத்தில் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும். இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ ஓகே ஆர்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும். அவங்க ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படுவார்கள் ஓகே அப்படின்னு. இது ஒரு ரிஃபார்மிஸ்ட் பாலிசி ஆஃப் ஆர்எஸ்எஸ். ஓகே புரட்சி, ஆர்எஸ்எஸ்ஸின் புரட்சி இது. ஏன்னா இத்தனை வருஷமாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னா மைனாரிட்டிக்கு அகெயின்ஸ்டு அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம், எல்லாம் புக்கில் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், அரசியல் மேடைகளில் நம்ம கேட்டிருக்கோம். ஆர்எஸ்எஸ் என்றாலே முஸ்லீமுக்கு எதிரான கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சின்னு. அந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்னு மோகன் பகவத் அவரோட லாஸ்ட் டேர்மில், கடைசி டேர்மில் ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணி தான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கார். பிஜேபியில் அதனால தான் ஏகே ஆண்டனி பையன், தாம் வடக்கன், கேரளாலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 25 கிறிஸ்தவ லீடர்கள் பிஜேபியில் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆமாம், ஏகே ஆண்டனி பையன், டாம் வடக்கன்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. இஸ்லாமியர் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலேயே வெள்ளூர் இருக்கேன், அலிஷா அப்துல்லா, இவங்கெல்லாம் பிஜேபியில் இருக்காங்க. எஸ். ஆனால் பொறுப்பு கொடுக்கப்படல. அதான் ஒரு வேதனையான விஷயம். ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து, ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தேசிய இயக்கம், இந்து இயக்கம்ங்கிறத தாண்டி தேசிய இயக்கம், இந்தியாவுக்கான இயக்கம். அதனால தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறோம், எல்லா கட்சியும் எடுத்துக்கிட்டோம். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தது காரணமே இந்தியா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். சார் ரொம்ப நன்றி சார். குறிப்பாக பெங்களூரில் மோகன் பகவத் பேசின பேச்சுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிற மோதல் என்பது தற்போது மோகன் பகவத் வேர்சஸ் அமித்ஷாங்கிற ஒரு மோதலாக மாறி இருக்கு. மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து மோகன் பகவத் வர்சஸ் அமித்ஷாங்கிற ஒரு மோதலாக மாறி இருக்கு. உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. பல இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.